இன்னைக்கு கத்திரிக்காய் கடையிலாம்னு சத்தமா பேசுங்க. கத்திரிக்காய் கடையிலாம்னு நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன். கத்திரிக்காயையும் அரிஞ்சு வச்சுட்டேன். கத்திரிக்காய் தக்காளி ரெண்டும் போட்டு கடையிலாம்னு வெங்காயம் முடிச்சு வச்சாச்சு. இங்கே காமிங்க. அதான் கத்திரிக்காய் காமிங்க. இந்த கத்திரிக்காய் இங்கே பீஸ் காமிங்க. எந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கீங்க? எப்படி வேணாலும் பீஸ் போடலாமா? அதெல்லாம் எப்படி வேணாலும் போடலாம். சரி ஒரு பீஸ் எடுத்து காமிங்க. சரி வேண்டாம் விடும், கை இதாக இருந்துச்சுன்னா வேண்டாம். சரி கத்திரிக்காய் தக்காளி ஓ சர்க்கிளாகவே இருந்துட்டீங்களா? ஓ இந்த மாதிரி. ஆனால் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் போடுவேன். சரி 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 சரி. ஓகே கத்திரிக்காய் தக்காளி. அப்புறம் என்ன வேணும் இருக்கு? ஏதோ வெங்காயம் இங்கே இருக்கு. இதுக்கு வரமிளகாயா பச்சை மிளகாயா? அது எது வேணாலும் போட்டுக்கலாம். இன்னைக்கு வரமிளகா தான் எடுத்துருக்கேன். ஓகே புளி போடணும். புளி எடுத்து வச்சுக்கிறீங்க. புளி தோசைனா புளி தேவை இல்லை. சாதத்துக்குன்னா கொஞ்சம் புளி போட்டேன். இப்போ தக்காளி எல்லாம் புளிப்பு இருக்கிறது இல்லையா? அப்புறம் கொஞ்சம் தூக்கலா வரும். அப்புறம் இது சீரகம் கொத்தமல்லியா? சீரகம் கொத்தமல்லி மஞ்சத்தூள் உப்பு கடுகு. சரி சரி ஆரம்பிங்க. இன்னைக்கு கொஞ்சம் காற்று கம்மியாகத்தான் இருக்குது. ஆமா அதனால பயப்பட தேவையில்லைன்னு. ஓகே இன்னைக்கு மண் சட்டியில் வச்சுக்கலாமா? மண் சட்டியில் வைக்கலான்னு. கத்திரிக்காய் மண் சட்டியில் வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் வரும்னு வச்சுக்குவேன். அதனால நம்ம கொஞ்சம் எது பேசினாலும் சத்தமா பேசுங்க. ஏன்னா நம்ம பேசுறதுனால மைக் இல்லை இல்லை. கத்திரிக்காய் அதாவது கத்திரிக்காய் குழம்பு எல்லாமே கத்திரிக்காய் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாமே மண் சட்டியில் வச்சோம்னா அது தனியாக டேஸ்ட் வரும். ஓ சரி சரி சரி. அதனால இன்னைக்கு கத்திரிக்காய் கிடையாது மண் சட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே ஓகே. சட்டி ஆகிட்டு மண் சட்டிங்கிறதுனால லேட் ஆகும் சூடாடுறதுக்கு. இல்லை கொஞ்சம் இந்த எண்ணெய் ஊற்றினா தானே குழம்பு டேஸ்ட் வரும். கடலெண்ணெய் தானே? கடலெண்ணெய் நம்ம ஆட்டி வச்சிருக்கிற எண்ணெய் தான். ஓகே நல்லா காயிட்டு. கடுகு போட்டிங்களா? கடுகு போட்டேன். ஆனால் இது டைம் எடுத்துக்குது எனக்குமா. மண் சட்டியில் வச்சோம்னா கொத்தமல்லியுமே எங்கே எவ்வளோ எடுத்து ஓகே சீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சரி போடுங்க. அட கருவேப்பிலை எடுத்து கொண்டாட விட்டு சரி பரவாயில்ல. கண்ணு நல்லா செவந்துக்கிட்டுது. கொத்தமல்லியுமே சீரகம் வெங்காயம் போடுறேன். ஓகே ஓ 2 மிளகா போடுறேங்கண்ணே. போடுங்க போடுங்க. அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏனுங்க ஓகே. மண் சட்டியில் குழம்பு வச்சாங்கன்னா அந்த வாசமே அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகே அதனால தான் சரி இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கிற மண் சட்டியில் வைக்கலாம். இன்னைக்கு காற்றும் இல்லை. ஆமாம் ஆமாம். ஏன்னா காற்று போட்டு துணி எடுக்கணும். ஆமாம் காற்றும் இல்லை. சரி வைக்கலாம் அப்படின்னு நான் வச்சு கத்திரிக்காய் போட்டா வெங்காயம் வணங்கிடுது. கத்திரிக்காய் போடுங்க. எத்தனை கத்திரிக்காய் இருந்தீங்க? 1 கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சிருக்கிறேங்க. ஓ 1 கிலோ இருந்தீங்களா? 1 கிலோ. அது எது குடும்பத்துக்கு கொஞ்சம் சத்தமாகவே பேசுங்க. நம்மகிட்ட மைக் இல்லாதனால. அது குடும்பத்துக்கு தேவையானது. குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தேவையான கத்திரிக்காய் போட்டுக்கலாம். சரி ஓகே. கத்திரிக்காய் போட்டு 1 கிலோ போட்டுக்கிறேன். 1 கிலோ போட்டுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் தான் போடணும். ஆமாம் ஆமாம். இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் தான் போடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வணங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 போல நறுக்கி வச்சிருக்கிறேன். 5 கட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? நறுக்கி வச்சிருக்கிறத போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கிட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் இதானது மஞ்சத்தூளை போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா குழம்பு வைக்கிறதே ஈஸி. என்ன பெரிய வேலையெல்லாம் இல்லை. டேஸ்ட்டு ஈஸி விட டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
சாதத்துக்கு நல்லா இருக்கு, இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கு. சரி 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 சரி. சரி ஓகே. ஏனுங்கம்மா காய் வெந்துருச்சா? காய் வெந்துருச்சு. இந்த மஞ்சத்தூள் போடுறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டத அந்த கலருக்கு நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த சாம்பார் தூள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. மற்ற பொடியெல்லாம் இந்த மசாலா பொடி அது எதுவுமே தேவையில்லையா? எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது இது. சும்மா ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இது என்னது? தக்காளி கத்திரிக்காய் கடைசல், கடைசல் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க தானேங்கம்மா? ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கத்திரிக்காய் தக்காளி பஜ்ஜியா, கத்திரிக்காய் பஜ்ஜியா என்னமோ சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் கத்திரிக்காய் இந்த தக்காளியும் கிடையாது அப்படின்னு. தக்காளி அதுதான். ஓகே. மஞ்சள் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டிங்களா? சரி ஓகே. உப்பும் போட்டாச்சு. நீ வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு புளி போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அவ்வளோதானா? வெந்தால் அப்படியே கடைஞ்சிக்க வேண்டியது. இது இவ்வளோ ஈஸியா? அது இங்கே புளிக்காம எவ்வளோ போகிறீங்க பார்க்குறேன். 1/4 கிலோ தக்காளி, இந்த 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு இந்த இவ்வளோதான் புளி. இந்த இங்கே இந்த உருட்டுனா இங்கே ஊட்டி காமிங்க. இவ்வளோதான். ஓகே ஓகே. அவ்வளோதான் வரும். இதுவும் இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் தேவையில்லை. ஓ, இந்த புளி வந்து இட்லி தோசைக்கு தேவையில்லை. அப்படியே கரைச்சலாம் போட்டு தேவையில்லை, அப்படியே உள்ள போட்டுக்கலாமாங்கம்மா? அப்படியே உள்ள கரைச்சலாம் போட்டு தேவையில்லை, அப்படியே உள்ள போட்டுக்கலாம். புளி தானே போடுறோம், புளி அப்படியே உள்ள போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வைப்போம். தண்ணி ஊற்றி தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்க? முதக்கிற அளவுக்கு ஊற்றலாம். ஏன்னா விர அடுப்பாக இருக்குது, சத்தியாக இருக்குது. தண்ணி எவ்வளோ சுண்டுன்னு தெரியாதுல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். கொஞ்சம் எச்சா இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிடலாம். 10வது லைட்டாக மறுபடியும் தண்ணி ஊற்றினா டேஸ்ட் வராது. ஆமாம் ஆமாம். மூடி வச்சிடலாமா? மூடி வச்சிரு. அவ்வளோதான், எல்லாம் போட்டு முடிச்சிட்டிங்க? போட்டு முடிச்சிட்டு அது வெந்துன்னா மற்ற போட்டு கடைஞ்சா பரவாயில்லையே, ரொம்ப ஈஸியாக இருக்குதே. சரி மூடி வைங்க. ஓகே. ஏனுங்கம்மா ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லல, ஈய குண்டாவா இருந்தா, சில்வர் குண்டாவா இருந்தா அது தனியா உள்ளுக்கு தெரியும். மண்சட்டிங்கிறதுனால அது உள்ளுக்கு வந்து அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்க. இருட்டுமாக ஆரம்பிச்சு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால அப்படியே சீக்கிரம் இருட்டாயிருச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சா? பரவாயில்ல. கடைஞ்சிடலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்களா? எடுத்து பார்த்தீங்களா? இந்த பாரு பார்த்தேன். இங்கே பூ வாட்ட நல்லா தெரியுது. பார்த்தோம்னாவே வெந்தது. ஆமாம். சரி ஓகே. இவருங்க அம்மா எவ்வளோ அழகாக கடையிறாங்கன்ட்டு. அப்புறம் மண்சட்டியிலதே நான்லாம் சமையல் பண்ணி பழகும் போது மண் சட்டியிலதான் செஞ்சு பழகினேன். மறுபடியும் தான் ஈத்தெக்ஸா வந்தது. அப்புறம் தான் குக்கர் வந்தது. அப்புறம் விறகு அடுப்பை விட்டுட்டு ஸ்டவ் வந்தது. அப்புறம் ஸ்டவ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணப்போது கேஸ் வந்துடுது. பயோ கேஸ் போட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுல கேஸே முதல் பஸ் இருந்தே கேஸ் தான். சரி கேஸ் தான். அப்புறம் அதனால பழகுன வேலை எங்கே போயிடும். அதனால எனக்கு கடையிறதுக்கு நல்லா அந்த ட்ரைனிங் அப்படியே இருக்குன்னு சொல்லி என்னங்கம்மா கடைஞ்சாச்சு. நேருக்கு வச்சிடலாமா? இங்கே காமிங்க. இது லைட் அடிக்கிறேன். இதுலயே இந்த போனோட வெளிச்சமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. லைட் அடிக்கிறேன். தேவையில்லைங்க மாமா. ஓகே. லைட் அடிக்க நல்லா தெரியுது. கடைஞ்சிட்டு சூப்பரா கடை விட்டுருச்சு. சட்டினாவே ஒரு மாதிரி கடை விடு, நல்லா கடைசல் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா சூப்பரா கடை விட்டுருச்சுங்கம்மா. அதனால நான் அடுப்பு மேலே வச்சே கடைஞ்சுன்னு வச்சுக்குவேன். சரி சரி இறக்கி வச்சிடலாமா? குண்டால் எடுத்து வச்சுக்கேன். சரிங்கம்மா. கடைஞ்சாச்சு. இதுதாங்க கத்திரிக்காய் தக்காளி கடைசிங்க. இவ்வளோதாங்க, சிம்பிள். வேலையும் சிம்பிள், டைமும் கொஞ்சம் தான் எடுத்துக்கும். ஆமா, ஆனா நம்ம இதுல விறகுல வச்சனால இவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. இதே நீங்க கேஸ்ல வச்சீங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். விறகுல வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். சட்டியில வைக்கும்போது லேட் ஆகும். சீக்கிரம். ஆமா, ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப கம்மி தானே.